அஸ்ஸலாமு அலைக்கும். அஜ்மீர் வ்ளாக் பார்த்துடலாமா? ஸோ இது வந்து நாங்கள் வந்து 17ஆந்தேதி போன மாதம் கிளம்பி 19ஆந்தேதி வந்து ரீச் ஆனோம் ஜெய்ப்பூரில். கிட்டத்தட்ட 1.25 நாள். செம்ம வெயில், ஆனால் ட்ரெயின்லலாம் இருக்கவே முடியல. ஸோ ஆனால் வந்து எப்படியோ போயாச்சு. ஜெய்ப்பூரில் இறங்கி எங்களுக்கு வந்து அங்கிட்டு டேரெக்டாக ட்ரெயின் இருக்குது. பட் ஆனால் வந்து நாங்கள் ட்ரெயினில் ஏரியில் பசங்களை வச்சு கூட்டமாக இருக்குன்ட்டு டூரிஸ்ட் வேன் பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து வித்தின் 2 ஹவர்ஸில் அஜ்மீர் வந்து ரூம் கிட்ட வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ரூமுக்கு போகிறதுக்காக ஒரு மினி வந்து ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஏறி. ஸோ சந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு அந்த ஊர். அதுக்கப்புறம் எப்படியோ போயாச்சு. எப்படா ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகவோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக எப்படியோ ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம எதுக்கு வந்தோமோ ஸோ அந்த வேலையை வந்து நம்ம வந்து பண்ணோம். ஜியாரத் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. அப்போவே கிளம்பியாச்சு. சாயந்தரமே போயிட்டு நல்லபடியாக வந்து அது ஜியாரத் பண்ணி அழுகே வந்துருச்சு. எனக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. லைஃப்பில் வந்து இங்கெல்லாம் வந்து வந்துட மாட்டோமான்ட்டு ஏங்கின ஒரு இது. ஸோ எப்படியும் வந்து அல்லாஹ் வந்து அதை நிறைவேற்றி கொடுத்துட்டான். ஹாஜா கரீபன் நவாஸோடைய அந்த வீட்டுக்கு வந்து நம்ம போனது. ஸோ நினச்சி கூட பார்க்கல எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அல்லாஹ் வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவான்ட்டு. இது எல்லாருக்குமே அல்லாஹ் வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ அல்லாஹ்கிட்ட நான் வந்து துவா செஞ்சுக்கிறேன். நிறைய வந்து அங்கே வந்து ரொம்ப அழுது நிறைய துவா கேட்டோம். எல்லாருக்காகவும் கேட்டோம். இன்ஷா அல்லாஹ் வந்து எல்லா துவாவும் நிறைவேற்றி எல்லோருமே சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் எல்லாமே இருக்கணும். ஸோ அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வழிகாட்டுறவங்க அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் நீங்கள் மகரிப்க்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி மகரிப்க்கு போயிட்டு திரும்பி ஜியாரத் பண்ணிட்டு அப்புறம் அந்த லைட்டிங்கில் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு நின்ட்டோம். அஜ்மீரில் தான் இருக்குமா அப்படின்னு தான் இருந்துச்சு. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இது வந்து காணிக்கை செலுத்துகிற இடம். அதுவும் நான் ஃபோட்டோ கிளிப்பிங்கில் வந்து போட்டிருக்கேன். இதுவும் வந்து நான் பார்க்குறதுக்கு அவங்கவுங்க காணிக்கை வந்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பி அடுத்த நாள் வந்து என்னாச்சு, ஜியாரத் பண்ண வந்தோம் திரும்பியும் ஹாஜா கரீபன் நவாஸோட வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு எங்கேயுமே போகல. நைட்டு தான் கிளம்பணும். எங்கே வேணால் 8 மணிக்கு மேலே கிளம்பியிருப்போம். இது வந்து அஜ்மீரில் இருக்குது அண்ணா சாகர் நதி. இது வந்து ஒரு நதி மாதிரி. ஸோ இது வந்து இங்கே பார்க்க வந்து வந்தோம். சும்மா ஒரு கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்திருப்பேன். ஸோ சீக்கிரமாக போயிருந்தால் நிறைய எடுத்துருக்கலாம். ஸோ லேட்டாக போனனால மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பசங்களை வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் ரூம்லேருந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எங்கே போனோம் அப்படின்னா ஹாஜா கரீபன் நவாஸோடைய பையன் ஃபக்ருதீன் அவருடைய இடத்துக்கு போயிட்டு ஜியாரத் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கேட் கிட்டே இருக்கிறவர் வந்து அவரோட கலீஃபா. ஸோ அப்புறம் வந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிளான் பண்ணி தான் போனோம். அடுத்த நாள் வந்து நம்ம வந்து எங்கே போனோம் அப்படின்னா தாராகட் பஹாடு. இது வந்து அஜ்மீர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணோம். இது வந்து நாங்கள் வந்து 2 கார் மாதிரி பிடிச்சி போயிட்டு இருந்தோம். இது வந்து ஃபுல் வியூ வந்து எப்படி தெரியுமா, அஜ்மீர் ஹோல் சிட்டியே வந்து அப்படி தான் இருந்துச்சு, தெரிஞ்சுது. நல்லா இருந்துச்சு பார்க்க. நான் வந்து வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே அந்த பஹாடு மேலே வந்து ஒரு தர்கா இருக்குது. அங்கே போயிட்டு ஜியாரத் பண்ணிவிட்டு அந்த ஹோல் சிட்டியே தெரியுது பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து ஹாஜா கரீபன் நவாஸோடைய சில்லா இடம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் போயிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடம் தான் விசிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து நாங்கள் போகிற அன்றைக்கி லாஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸில் கிளம்புற அன்றைக்கி வந்து நாங்கள் போனது இந்த இடம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது பேர் வந்து தாய் தின்கா ஜோப்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இது வந்து 2 நாளில் கட்டின இடம். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த இடமே பார்க்க. அடைதீன் கா ஜோப்ரா சொல்லுவாங்க. அவ்வளோ உள்ள வரைக்கும் போனீங்கன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. நான் வந்து காலையிலேயே வந்திருக்கலாமோன்னு மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ ஃபீலாக இருந்துச்சு. போகும்போது தான் போகணுமா, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு. அதை ஒரு தாஜ்மஹால் மாதிரியே கட்டியிருப்பாங்க முன்னாடியே. அவ்வளோ நல்லா இருக்குது. 2 நாளில் கட்டினாங்கன்னு சொன்னாலே என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ உங்கள் வரலாறுலாம் கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே எப்படி போச்சுங்கிறதே தெரில. அவ்வளோ சீக்கிரமாக போச்சு. வந்ததும் தெரில, போனதும் தெரில. நிறைய கொஞ்சம் மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நிறைய துவா செஞ்சோம்.
என்ன சொல்கிறது, ஃபேமிலியாக வந்து வந்தோம். அந்த ஃபேமிலியாக வந்து என்னவோ அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நல்லபடியாக கிளம்பணும். அன்றைக்கி நிறைய ஃபோட்டோஸ்லாம், இந்த ஹாஜியா கரீப் நவாஸோட இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எனக்கு அப்படியே திரும்பியும் எப்போடா வரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஷால்லா எல்லாருக்குமே இந்த பாக்கியத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆகிட்டு கிளம்புற அன்றைக்கி அதுக்கப்புறம் லக்கேஜ்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மெமரிஸ்லாம் ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப கிளம்பும் போது. அதுக்கப்புறம் வந்து எக்மோர் ஒரு வழியாக ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த மெமரிஸ்லாம் வந்து அதனால் மறக்கவே முடியாது லைஃப் லாங்கில். ரொம்ப இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா மன நிம்மதியாக இருக்குது அங்கே. அல்ஹம்துலில்லாஹ்.